ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஐஷூஸ் கிச்சன் கலாட்டா. இன்றைக்கி நான் ஒரு வேர்க்கடலை சட்னி தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மண்சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் புளி ஆட் பண்ணுறேன். இப்போது ஒரு 1/4 கப் வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். நான் தோலோடு இருக்க வேர்க்கடலை தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம்னா தோல் எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. எதுவும் கருகிடக்கூடாது. சிம்லே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க, இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 1/4 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் சட்னி அரைக்கிறப்போ உப்பு போட்டுக்கனாலும் போட்டுக்கோங்க, இல்லை வதக்கிறப்போ உப்பு போட்டுனாலும் ஓகே. டோட்டலி அது உங்களோட சாய்ஸ் தான். இது நல்லா ஒரு 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுன்னா தண்ணியை ஊற்றிக்கலாம், இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணுனாலும் கெட்டியாக வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். இப்போது நார்மல் தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளித்து கொட்டிக்கலாம். இதுக்கு பெருங்காயம் போட வேண்டாம். பெருங்காயம் போட்டால் அந்த ஸ்மெல் தான் டாமினேட் பண்ணிகிட்ருக்கோம். வேர்க்கடலை ஸ்மெல் அப்புறம் வராது. நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம சட்னியில் வந்து இதை ஆட் பண்ணிடலாம். இந்த சிம்பிளான சட்னி வந்து நீங்கள் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம ஐஷூஸ் கிச்சன் கலாட்டாவையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.